ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையிலும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்த இந்த மகிமையான வேளைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு சுவாமி இந்த நாளை இந்த மாதத்திற்கென்று ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்றைக்கு தியானித்திருக்கிற உங்களுடைய தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை 26வது ஸ்தானம், மேக் மீ எ பிரேயர் அடிக்ட் இன் ஜீசஸ் நேம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு மகிமையில் இணைக்கப்படுகிற இணைப்பு, அடிக்ஷன். தேவனோடு கூட இந்த பிரேயர் நான் பலப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள ஒரு ஜெப வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்திலும் மற்றவர்களுக்காகவும் காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்வின் ஆதாரங்களை குறித்து பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாகவும் நாங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக வெற்றிகளை ஒவ்வொரு நாளும் காணும்படியாகவும் எங்களை நடத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இதை எங்களுக்கென்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் கற்றுத்தருவீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே ஜெபம் என்பது தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அநேகருடைய ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா தேவைகளை குறித்து மாத்திரமே இருக்கும், அல்லது சுகம்பெலன் ஜீவன், சுயத்தை சார்ந்தது, தங்களுடைய தோல்விகளை சார்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு விசுவாசியோ யாரையாவது உங்களுக்கு எதுக்காக அங்கே ஜெபிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 5-6 கோரிக்கைகளை வைப்பாங்க. பாஸ்டர், எங்கள் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பணம் பற்றாக்குறை, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இவைகளெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சு இந்த பிரச்சனை எங்களுக்கு விடுதலை தாங்க. ஆனால் ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது வேதம் ஆய்வு சொல்லுகிறது, Jesus taught the prayer should be a sincere. So முதலாவது உங்களுடைய ஜெப வாழ்வு சின்சியரா இருக்கணும். சோ ரொம்ப முக்கியம். ஒரு ஜெபம் என்று சொன்ன அடுத்த வேளை அந்த ஜெபத்துக்குள்ள எல்லாரும் அஞ்ஞானிகள் ஜெபிக்கிற ஜெபத்தை போல் அல்லாதபடிக்கு, ஒரு விசுவாசியை கேட்டா எதை சொல்லுவானோ அதை குறித்து இல்லாதபடிக்கு முதல்ல ஒரு சின்சியரா நான் ஜெபிக்கணுங்கிற உணர்வு உள்ளவர். இப்போ இன்னைக்கு கூட ஒரு டெத்து காரியத்துக்கு நான் ஐயாவெல்லாம் போயிட்டு இருக்கோம். பலர் பலவிதமான சாட்சிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் ஒரே சாட்சியை வேற வேற ஆங்கிள் சொன்னாங்க. என்னையும் சாட்சி பகிர சொன்னாங்க. எல்லாருக்கும் 3 நிமிஷம் தான், என்கிட்டயும் அதே தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருக்கியா. நான் சொன்னேன், இவர் இந்த தேவதாசர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட் பர்சனாக வாழ்ந்தார். ஆவிக்குரிய சகல விதமான உணர்வுகள் நிறைந்த ஒரு தேவதாசனாக இவர் வாழ்ந்தார் என்கிற ஒரு சாட்சியை சொல்லிட்டு, இந்த தேவனுடைய உணர்வுல வாழுகிற பொழுது ஞானமும் அறிவையும் சேர்த்து அவருக்குள் தேவன் கொடுத்தார். ஏன்னா அவர் சாதாரண மனுஷன் அல்ல, உணர்வின் அடிப்படையிலே தேவனை அறிந்து கொண்டவர். அப்போ அவருடைய சர்ச்சஸ் எல்லாம் உள்ள இருக்கிற சகல வேலைப்பாடுகள், வெளியே இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் நான் தான் அவருக்காக முடிச்சு கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், அவர் சொல்லுவார் என்கிட்ட, பாஸ்டர் என் பில்டிங் இந்த மாதிரி வரணும்னு சொல்லுவார். அப்போ அவருக்குள்ள ஒரு சின்சியாரிட்டி எது மேல இருந்தது, அவர் எதை நோக்கமாய் வைத்திருந்தாங்க, நோக்கத்தின் மேல் ஒரு சின்சியாரிட்டி, ஒரு உரிமை, ஒரு பயபக்தி, அது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற சின்சியாரிட்டி மைண்ட், சின்சியாரிட்டி எமோஷன், சின்சியாரிட்டி விஸ்டம், சின்சியாரிட்டி நாலேஜ் அவருக்குள்ள இருந்தது. ஆகையினாலே அதை என்கிட்ட சொன்னார். அதை நான் டெக்னிக்கலா இந்த இடத்துல பண்ணி கொடுத்தேன், நான் அவருக்கு சொன்னேன். அப்ப அவருடைய சின்சியர் நினைவுகள், அவருடைய நோக்கங்கள்
இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக இருக்குமானால், அப்ப நம்ம ஜெப வாழ்க்கை யாரோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம்? the highest, the most highest. அவரை தவிர வேற யாரும் இந்த உலகத்திலையும் சரி, வானத்திலையும் சரி, பூமியிலும் சரி, பூமிக்கு கீழும் சரி, பூமியில இருக்கிற நிலத்திலையும் சரி, நீர்லையும் சரி, அவரை தவிர ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ளவர் யாருமே கிடையாது. இப்ப நீ யாரோட ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வை நீங்க உங்க உள்ளத்துல கொண்டு வந்தாதான் உங்க ஜெப வாழ்வு ஸ்பெஷலா. ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ கடையில சம்பாஷணை எப்படி பண்ணுவோம்? அங்க தமிழே வேற மாதிரி இருக்கும். உங்க ஜெபம் அப்படிப்பட்ட நினைவுகள் மத்தியிலே நம்ம ஜெபிக்க கூடாது. இல்ல உங்க அறையில நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஜெபிக்கிற பொழுது வெளியே உள்ள நினைவுகள் நம்ம மனதுக்குள்ள உள்ள வந்துடக்கூடாது. நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது. இந்த பிரச்சனை அவருக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்களா? இல்ல அவருக்கு தெரியும், நான் மறுபடியும் சொன்னாதான் அவர் கேட்பாரு என்று சொல்லி நீங்க சொல்ல போறீங்களா? அவருக்கு எல்லாமே உங்க நினைவு பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு எல்லாமே தெரியும். உருவாகும் முன்னே அவர் நம்மை கருவிலே அறிந்திருக்கிறார். இன்னும் யோசுவால சொல்றது போல பிறப்பதற்கு முன்பாகவே பரிசுத்தப்படுத்துகிறார் நம்மள. அப்போ அருமையான தேவ ஜனமே, சின்சியர் prayer very important. அடுத்து அவர் சொல்லுகிறாரு, it is a private conversation with God. இந்த ஜெபம் என்பது ஒரு சின்சியாரிட்டி பேசுறது மாத்திரமல்ல, அது ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன். இது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சு, ஆண்டவரோடு கூட பேசப்படுகிற பேச்சு. தேவ ஜனமே, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவரா இருக்க வேண்டுமானால் உங்களை தனித்து வேறு பிரிப்பு. முதல்ல வேறு பிரிப்பதுன்னா ஒரு 10 பேர் இருக்கிறது பிரிக்கிறதுங்கிறது வேற. நீங்க தனியா இருந்தாலும் வேண்டாத சுய நினைவுகள் ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அதுல இருந்து வேறு பிரிச்சு வெளியே வாங்க. உங்க ஜெபமானது இந்த கான்வர்சேஷன், பிரைவேட் கான்வர்சேஷன் என்ன அர்த்தம்னா, ஆத்மார்த்தமா வேற எதுவுமே கிடையாது உள்ள. உதாரணமா எது எது கிடையாதுன்னு என்ன கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொய், பொறாமை, எரிச்சல்கள், வேண்டாத கிரியைகள், மற்றவன் மேல கசப்புணர்வுகள், அதோட நீங்க பிரைவேட்டா தேவனோட நீங்க கான்வர்சேஷன் பண்ண முடியாது. அப்படி நீங்க பண்றீங்கன்னா உங்கள்ட்ட தோல்விங்கிற பிசாசு உங்களை ஆளுகை செய்துட்டு இருந்து நீங்க அப்படியாக ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அர்த்தம். உங்க பலவீனத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப பேச போறதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துதான். அதுக்காக நீங்க கத்தி ஜெபித்து ஒரு பெரிய பிரேயரை நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்க உள்ளத்துல பிறக்கக்கூடிய ஸ்பெஷல், நீங்க யாரோடு பேசுகிறீங்கன்ற அந்த உணர்வு 100க்கு 100 உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒப்பந்தமா இருக்கணும். அவர் உங்க இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குரிய சின்சியாரிட்டி, அது ஒரு கான்வர்சேஷனா ஆண்டவருக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அது மாத்திரமல்ல, இது இந்த பிரைவேட் கான்வர்சேஷன்ல only 1+1 you and that. அவ்வளவுதான். இப்ப ஏன் நீங்க 2 பேரும் தான் சொல்ற? ஒண்ணுமில்ல, ஒரு தண்ணி குடிக்க தாகம் எடுத்துச்சு நீங்க நினைச்சாலுமே உங்க கான்வர்சேஷன் நீங்க மாறிடும், போயிடும். ஒண்ணுமில்ல, ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னா வருவாங்களா, என்னை கூப்பிட்டுருவாங்களா, அவங்க சத்தம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, இப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம பிரேயர் பண்ணாலும் இங்க நீங்க இருப்பீங்க, தேவனோட நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா வேற யாரோ 2 பேர் இருப்பாங்க. கர்த்தருடைய ஜெபம் எப்படிப்பட்டது? இந்த லார்ட்ஸ் பிரேயர் பத்தி பார்க்க போறோம். இது வேற எங்கேயும் இல்ல, மத்தேயு சுவிசேஷம் 9 6 அதிகாரம் 9
9 13 வரையில் இதை தான் நம்ம லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லுவோம். நிறைய பிரேயர்ஸ். இதில் முதலாவதாக ஆட்டிடியூட் அண்ட் பிரைவசி என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. Prayer should be done in private, either in a room or a closet place. இந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்க நான் ஜெபிக்கிறத கேட்கணும், மற்றவங்க நான் ஜெபிக்கிறத பார்த்து பிரமாதம் சொல்லணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குதோ அப்போ ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் என்ன? நடத்தை. சோ எந்த நடத்தையை கொண்டு நாம் ஜெபிக்க நாம் விரும்புகிறோம், ஆண்டவர் எதை விரும்புகிறார், அப்ப நம்முடைய விருப்பம் குறைவுள்ளதா இருந்தா அதை எடுத்து போட்டணும். இப்ப அவருடைய பிரேயர் எப்படி சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். இந்த ஆட்டிடியூட் நாட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். இது நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. அது எங்க உங்களை ஜெபிக்க சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே ஜெபிச்சுட்டு நான் இன்னைக்கு சூப்பரா ஜெபிச்சிருக்கிறேன் அந்த தாட்ஸ் கூட நமக்குள்ள வரக்கூடாது. புரியுதுங்களா? எத்தனை இருக்கு நாட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். இது அதர்ஸ் மாத்திரம் இல்ல, உங்களையும் கூட அது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்க பார்க்க கூடாது. இது டோட்டலா தேவனுக்காக செலுத்தப்படுகிற தேவனுடைய உறவுக்குள்ளாக நாம் எடுக்கிற ஜெபத்தின் மேன்மை. சோ நம்முடைய ஜெபம் எதற்கு? இந்த சின்சியாரிட்டில எது கலந்திருக்குன்னா, ஆட்டிடியூட் ரொம்ப 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 முக்கியம். நம்முடைய நடத்தை இருக்கீங்களா, ரொம்ப முக்கியம் ஜெபத்துல. இதுல அவர் சொல்லுகிறார், ensure a heartfelt. இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுமா? heartfelt. என் மனமே ஆண்டவரே, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உறவுல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுதுதான் தேவன் எதை உங்க வாயிலிருந்து ஜெபத்துல புறப்பட வேண்டுமோ அதை வாயில வைப்பார். இல்லைன்னா நம்முடைய சுய உணர்வுல அச்சு தள்ளிட்டு போய் எவ்வளவு வேணா நேரம் வேணாலும் ஜெபிக்கலாம். சோ the heartfelt, என் இருதயமே எனக்கு இன்னைக்கு சொல்லுது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு ஜெபத்தை நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனா ஒரு இம்ப்ரெஷன் உனக்குள் நாம் பிரமாதமா ஜெபிச்சிருக்கிறேன், மற்றவங்க பார்த்தா கூட இந்த ஜெபத்தை பிரமாதமா சொல்லுவாங்க, இந்த நினைவை தூக்கி போட்டுட்டு ஒரு ஹார்ட்ஃபுல் ஆட்டிடியூட் உங்க பிரைவேசி ஜெபத்தில் இருக்குமானால் அந்த ஜெபத்தை தேவன் மிக 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 விரும்புகிறாரு. இப்போ இந்த ஹார்ட்ஃபுல்லுக்கு ஆப்போசிட் என்னது? மாய்மா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? மாய்மாலமா இருக்கக்கூடாது. மாய்மாலமாக நம்முடைய ஜெபம் இருந்தா தேவன் அதை விரும்ப மாட்டார். இப்ப அருமையான தேவ சின்னமே, இதுல இந்த மத்திய எழுதின 6ஆம் அதிகாரத்தை நாம் வேதத்திலே பார்ப்போமானால் 5-6வது வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பார்ப்போம். மத்திய 6ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்க அவர் சொல்றாரு, அவருடைய வேத வசனம் இது பேசுறது யாரு? ஜீசஸே நமக்கு கற்றுத் தருகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க அஞ்ஞானிகளை போல, நீங்க எப்படிப்பட்ட ஜெபத்தை
நீங்க ஜெபிக்கிறீங்க, மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்க வேண்டாங்க. அப்போ ஜீசஸ் வாழ்ந்த காலங்கள்ல ஜெபங்கள் எப்படி இருந்திருக்கு? மாயமாலமா. அப்போ உன் ஜெபம் மாயமாலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்லை உனக்கே பிரமாதமா நீ ஜெபிச்சிருக்கிறேங்கிற உணர்வு வரக்கூடாது. உங்க ஆட்டிடியூட், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடத்துகிற தேவன் எதை எதிர்பார்க்கனா ஒரு ஹார்ட் எஃபெக்ட், உள் உணர்வுல என்னுடைய ஜெப வாழ்வு நல்லா இருக்கு, நான் தேவனோடு கூட உறவுல இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு வருதோ நீங்க தேவனோட உறவுல பெர்ஃபெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் சின்சியரான பிரேயர், உறவு. இதுல 6வது வசனம் சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். நீ எதை சொல்றாரு? உன் அறை வீட்டை, உன் ஹார்ட், உன் சிந்தனைகள், உன்னுடைய உணர்வுகள். நீ சோர்ந்து போயிருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஜெபிக்கிற பொழுது இந்த உணர்வை உன் இடத்துல வச்சுக்காத. உடம்பு கூட சரியாம இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாத. கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் உடல் நல்லா இருக்கணும்னு கேளு. கவலையோடு கேட்டா கவலையினுடைய அதிபதி உன் ஜெபத்துல உள்ள இருந்துகிட்டு இருப்பான். உனக்குள் அலைப்பாய்கிற வார்த்தைகளை கொடுப்பான். உனக்குள்ள இருக்கிற தோல்விகளை பிரமாதமா தேவனுக்கு எடுத்து குறைக்கும்படி உன்னை தூண்டுவான். தேவன் பார்ப்பாரு, என்ன நோக்கி நீ ஜெபிக்க வேண்டிய ஒரு ஆத்மா உனக்குள் இருக்கிற எவ்வளவு பலவீனங்கள் நீ சொல்ற. பலவீனங்கள் இவைகள்லாம் அறிக்கையிடப்படுவதற்காக, உன் பிரச்சனைகள் அறிக்கையிடப்படுவதற்காக. உன் ஜெப வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ ஹார்ட் ஃபெல்ட், உன்னுடைய இருதயத்துல என் பிரச்சனை தீர்ந்தது என்று உணர்வோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம். கொடுக்கிற அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டை கூட்டிக் கொள்ளும்படி. அறை வீடு என்பது வீட்டில் இருக்கிற கதவு இல்லை, சரீரத்துல சிந்தையில் கதவுகள்ல வேண்டாத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இங்கே அவருடைய வார்த்தை இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவீர்களானால் பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃபெய்த், விடாமுயற்சியும் ஆத்மாலிருந்து எழும்புகிற விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கப்பட வேண்டும். இப்போ அதை சொல்றார் ஆண்டவர். பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃபெய்த்ல என்ன சொல்றார்? மத்திய 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க லைஃப்ல இந்த பெர்சிஸ்டன்ஸ் பிரேயர்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பிரேயர் என்ன இருக்கணுமா? சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசம். சந்தேகப்பட்டா நம்ம பெர்சிஸ்டன்ஸா இருக்க முடியாது, விடாமுயற்சியா நம்ம இருக்க முடியாது, தொடர் ஜெபத்தில் நம்ம இருக்க முடியாது. நம்ம ஸ்ருதி ஜெபிக்கிற சத்தம் கூட கம்மியாயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க, இதற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை பார்த்து அதுக்கு என்ன செய்தார்? ஒரு சபிச்சார். ஏன் சபிச்சார்னா, அது துளிர்த்திருந்தது, அல்ல உள்ள கனி இல்லை. அந்த துளிர்த்திருந்த காலம் கூட பாத்தீங்கன்னா அது காலம் இல்லாத காலத்துல துளிர்த்திருந்தது. சோ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு மாய்மாலம். இப்ப நம்முடைய வாழ்விலும் நம்ம எதை குறிவைத்து ஜெபிக்கிறோம்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்துல ஒரு விடாமுயற்சி எதற்காக இருக்கிறதோ அதுக்கு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இப்ப நமக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பம்
நம்ம பிள்ளைகள் கை தொழில் எல்லாமே பிரமாதமா வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த குறிக்கோளை தவிர எதையும் நம்ம தூக்கி போடுங்க. உங்க கஷ்டத்தை தூக்கி போடுங்க, உங்க பிரச்சனையை தூக்கி போடுங்க. உங்களுக்கு தேவையானது என்ன? நீங்க ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருக்கணும். இதுதான் நம்முடைய பிரேயர்னுடைய பிரியாரிட்டி. அதுதான் விடாமுயற்சி. இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு நம்முடைய பழையவைகளே நினைத்து கொண்டு ஜெபித்திருப்போமானால் அது இல்லை. அது கரெக்ட். கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அப்ப நம்முடைய வாழ்வு எந்த நோக்கத்துல தேவன் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு பாசிட்டிவ், ஒரு விடாமுயற்சி, ஒரு சின்சியர், மாய்மாலமற்றது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற பிரைவேட் கான்வர்சேஷன், ஒரு தனிப்பட்ட உறவுல பேசிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு கடன் வாங்கவோ ஏதோ ஒண்ணுக்கு நம்ம இயற்கையான வாழ்க்கையில போறோம்னு வைங்களேன். ஒருத்தர் போய் என்ன சொல்றோம், இப்போ கொஞ்சம் எனக்கு தேவை இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் டெஃபினட்டா கொடுத்துருவோம், அடுத்த மாசம் கொடுத்துருவோம் பிரதர், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அதுல என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க? என்ன நம்பிக்கை? அடுத்த மாசம் நான் அதை கொடுத்துருவேன். இப்போ ஆண்டவர்கிட்ட பேசும்போது மாத்திரம் நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவரே அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீக்கணும், அதை தீக்கணும், எனக்கு பணம் கொடுக்கன்னு கேட்காங்க. ஒரு சாதாரண ஆள்கிட்ட சொல்றீங்க, நான் அடுத்த மாசம் கொடுத்துருவேன்னு டெஃபினட்டா பேசுறீங்க, பிராமிஸா பேசுறீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, இந்த தேவையை சந்தியும் ஐயா, முடிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணு திருப்பி ஆண்டவர் கொடுக்கணுமா? வேண்டியதே இல்லை. தைரியமா நீங்க கேட்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த விடாமுயற்சி விசுவாசத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படின்னா, ஒரு மலையை பார்த்து, அந்த மலை என்ன, உனக்கு இருக்கிற பிரச்சனைங்கிற மலை. இப்ப அத்திமரத்தை சபிச்ச ஒரு கதையை நமக்கு சொல்றார், சம்பவத்தை நமக்கு சொல்றார். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எதிராக உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதே இந்த அத்திமரம் போல. அது காய் காய்ச்சுதா? கனி இருந்ததா? அதுல இல்ல. அது நடிக்கிற ஒரு நடிப்பு அந்த மரம் காமிச்சது. சோ உங்களுக்கு விரோதமா என்னென்னலாம் எழும்பி இருக்கோ அது கனியா மாறாது. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கா, அது பலவீனம் கனியா மாறாது, அது பொய். கடன் இருக்கா, அது பொய். ஒரு பிரச்சனை இருக்கா, அது பொய். அது தேவன் உங்களுக்கு கொடுக்கல. தேவன் உங்களுக்கு கொடுத்தது என்னன்னா, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ, இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? சோ தேவன் இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம அடுத்த மாசத்துல பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரிந்து கொண்டதெல்லாம் சின்சியர், பிரைவேட் கான்வர்சேஷன், ஆட்டிடியூட், ஹார்ட்ஃபுல் பிரேயர். அது என்னன்னா, மற்றவனுக்கு சொல்றதுக்காகவோ இல்லை நானே என்னை உயர்த்துவதற்காகவோ நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்சா அது மாய்மாலம். அது கிடையாது. உங்களுடைய பர்சிஸ்டன்ஸ் பிரேயர் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், எனக்கு முன்பாக நடித்து கொண்டிருக்கிற என் கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ இவைகள் எல்லாம் நீ சபித்து சொல்லிச்சு போப்பாலன்னு சொல்லி அத்திமரத்தை பார்த்து சொன்னாரு. அதை சபிச்ச அடுத்த செகண்ட் வேர்ல இருந்து எல்லாமே காயும். இப்போ உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எந்த நெகட்டிவா இருந்தாலும் உன் பிரேயர் பாசிட்டிவை நோக்கி இருக்குமானால், அந்த ஆரிஜின் எங்க புறப்பட்டு, உங்க தாத்தா காலத்திலயா, உங்க தாத்தாவுக்கு தாத்தா கொண்டு தாத்தா காலத்திலயா, இல்ல பாட்டனார் முப்பாட்டனார் காலத்துல இருந்து வந்துதா? ஆனா நீ இன்னைக்கு விழித்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் தேவனோடு கூட சரியா இருக்குமானால், ரூட்ல இருந்து பட்டு போகும். எந்த ரூட்ல இருந்து உன் கஷ்டம், உடம்பு சரியில்லாத பிரச்சனை, போராட்டங்கள், தோல்விகள், எழும்ப முடியாது இருக்கிற அழுத்தப்பட்ட நிலையா இருந்தாலும் இன்னைக்கு அந்த ரூட் காலியாகும். விசுவாசிப்போமா? நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஜெபம் எப்படி என்ன என்பதை நாங்கள் ஒரு முன்மாதிரியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் பலப்பட்டு ஸ்திரப்பட்டு வெற்றி சிறக்க செயல்படும்படி ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நடத்துக. ஆனா விசுவாசம் எங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்
அது மற்றவர்கள் எங்களை கேட்டு, சிஸ்டர் பிரதர் எப்படி இந்த அளவுக்கு நீங்க ஆனீங்க, எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு பிரைவசியை குறித்தும், அது தேவனோடு இருக்கக்கூடிய அது ஒரு பிரைவேட் கான்வர்சேஷனாகவும், அதே சமயத்தில் எங்களுடைய பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃபெய்த் மூலமாக ஹார்ட் ஃபில்டு பிரேயராக, கொஞ்சமும் சந்தேகம் இல்லை, நாங்கள் பெறுகிற வெற்றியை குறித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருந்த அத்தனை தோல்விகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ அது வேரோடு கூட சபிக்கப்பட்டது. அந்த தோல்வியெல்லாம் சபிக்கப்பட்டது. இனி அதெல்லாம் எங்க வாழ்வில் இல்லை. நாங்கள் பலத்தவர்களாக இருப்போம். எங்க ஜெபம் ஒரு மாய்மாலக்காரனை போல ஜெபம் அல்ல, அது எங்களுடைய ஹார்ட் ஃபில்டு, எங்களுக்கே ஒரு சமாதானத்தை தருகிற கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு ஜெப வாழ்வை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். கர்த்தரைகளை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் சமாதானமாயிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.